நீங்க கருப்பு கோட்டை விட காக்கிய தேர்வு பண்ணதுக்கான காரணம் என்ன? You know, that is a really tough question. And I say that because I really, really thoroughly enjoyed my time in the Bombay High Court. But இது ஒரு கடினமான கேள்வி. ஆ, மும்பை நீதிமன்றத்துல நான் என்னோட வேலைய ரொம்ப நேசிச்சேன். ஆனா நான் எப்பவுமே சொல்லுவேன், அரசு தான் மிகப்பெரிய என்ஜிஓன்னு. ஏன்னா அரசு ஊழியர்களாகிய நாங்க தான் மக்களோட மக்களுக்காக வேலை செய்யறோம். எந்த நாற்காலியில நீங்க அமர்ந்தாலும், எந்த பதவியில நீங்க இருந்தாலும், உங்க கடமைய உண்மையாவும் நேர்மையாவும் தைரியத்தோடும் அர்ப்பணிப்போடும் ஒருமைப்பாட்டோட செஞ்சா நீங்க மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு நான் நம்புறேன். நீங்க நீதியை நிலைநாட்ட முடியும். இந்த வாய்ப்பு இன்னும் அதிக மக்களுக்கு நான் உதவுறதுக்கு எனக்கு உறுதுணையா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா என்னுடைய வேலையை நான் அந்த அளவுக்கு விரும்புறேன் அப்படின்னு தான் சொல்லணும். you know, being in government service and doing that duty, honestly, that's probably the reason. I felt like the platform, I could serve a lot more people. Tell us about the UP. செகண்ட் அட்டெம்ப்ட்ல நீங்க யூபிஎஸ்சி பரீட்சையை கிளியர் பண்ணீங்க, அதை பத்தி சொல்லுங்க. Yeah, so UPSC. வழக்கறிஞரா இருக்கிறப்பவே நான் இந்த தேர்வுக்கு என்ன தயார் செஞ்சுக்கிட்டேன். அப்ப பார்த்தோன்னா, அதாவது அது ஒரு கோவிட் காலகட்டம். நான் இன்னும் சிறப்பா எழுதி இருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு இப்ப நினைச்சா கூட தோணுது. நாம எப்பவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், எப்பவுமே முயற்சி அப்படிங்கறத விடவே கூடாது. நம்ம மேல முதல்ல நமக்கு நம்பிக்கை இருக்கணும். முடியாதது அப்படின்னு இந்த உலகத்துல என்ன கேட்டா எதுவுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட அப்பா இந்த ஜாப்ல இருந்து வெளியேறின அப்புறமா அந்த பதவிக்கு நான் வர முடியும்னு நான் நம்பினேன். இது ஒரு சிறந்த பயணம். நான் என்னைக்கும் நன்றியோடவே இருப்பேன். So it's been a really remarkable journey and I'm very grateful for it. ஐபிஎஸ் ட்ரைனிங்கை என்ஜாய் பண்ணீங்களா? Yes, training days. ஐபிஎஸ் ட்ரைனிங் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமானது. நீங்க ஏற்கனவே நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ட்ரைனிங்கை நீங்க என்ஜாய் பண்ணலாம். இத பத்தி அதிகம் பேசல, ஆனா இது எப்ப முடியும் அப்படின்னு தான் இந்த ட்ரைனிங்ல இருக்கும்போது நமக்கு தோணும். நான் ஒரு வழக்கறிஞர், எனக்கு படிக்க எழுத பேச தெரியும். திடீர்னு ஐபிஎஸ் பயிற்சிக்கு நான் வந்துட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, நீண்ட தூர ரூட் மார்ச் பண்ணணும், கடினமான ஓட்டங்கள் இருக்கும், ட்ரெக்கிங், சவாலான சுற்றுச்சூழல்கள், தூக்கமின்மை. ஆனா கடைசியா ஒரு கான்ஸ்டேபிள பாக்குறப்ப, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இரவு முழுக்க நாம வேலை செய்யணும். போன் கால் வந்துச்சு அப்படின்னா காலையில டியூட்டியும் நாம சேர்ந்து பார்க்கணும். குடும்பத்தோட சேர்ந்து நேரத்தை செலவிடுறத காட்டிலும் காவல் நிலையத்துல தான் இங்க காவலர்கள் அதிக நேரத்தை செலவிடுறாங்க. இது எல்லா காவலர்களுக்கும் பொருந்தும். இந்த சவாலான சூழல வேலை செய்ய உங்களை போலீஸ் ட்ரைனிங் தான் தயார் செய்யுது. இதெல்லாம் தாண்டி இது ஒரு பிரமாதமான பயிற்சி. இதுக்கு என்னன்னைக்கும் நான் நன்றியோட இருப்பேன். And you are. நீங்க மும்பையில பிறந்து வளர்ந்தீங்க, இப்ப டெல்லியில போய் சார்ஜ் எடுக்க போறீங்க. ஏற்கனவே டெல்லியில இன்ஸ்பெக்டரா ஒர்க் பண்ணிருக்கீங்க, அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்க. Already worked there as a station house officer. yeah. Tell us more on that. You know, station house officer is அந்த அனுபவம் என்னோட வாழ்க்கையை மாத்திடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். காரணம், ஒரு வழக்கறிஞர் காவல்துறைய விமர்சிப்பவராகத்தான் இருப்பாங்க. நானும் அப்படித்தான் பயிற்றுவிக்கப்பட்டேன். நாங்க எப்பவுமே போலீஸுக்கு எதிர் திசையில தான் பயணிப்போம். போலீஸுக்கு எதிராக பல வழக்குகள்ல நான் வாதாடி இருக்கேன். இந்த காவல்துறையை இப்படித்தான் அப்படித்தான்னு கூட நாங்க பேசியிருக்கோம். திடீர்னு நானே ஒரு SHOவா பொறுப்பேற்றுட்டேன். அப்புறம்தான் நான் உணர்ந்தேன், ஒரு இன்ஸ்பெக்டரா வேலை செய்யறது சாதாரண விஷயமே கிடையாது அப்படின்னு. அது ரொம்ப கஷ்டமானது. நம்ம இரவு பகலா வேலை செய்யணும். காவல்துறை மேல அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு மரியாதையே வந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப எந்த இன்ஸ்பெக்டரை பத்தி நான் நினைச்சாலும் எனக்கு உடனே நினைவுக்கு வர்றது அவங்களுடைய அந்த கடின உழைப்பு தான். கடைசியா எப்ப குடும்பத்தை சந்திச்சிருப்பாங்க அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியாது. இப்ப நிகழ்வுகள்ல கலந்து கொண்டிருப்பாங்களா, பர்த்டே செலிப்ரேஷன் அட்டென்ட் பண்ணிருப்பாங்களான்னு கூட தெரியாது. அவங்க மேல எனக்கு இப்ப மிகுந்த மரியாதை இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். attended, you know, a family gathering or a birthday, something like that. So lot of respect to them. புதுச்சேரி உங்க இதயத்துக்கு நெருக்கமான ஊரா? I don't think that's a question that needs to be asked also. ஐ திங்க் இந்த கேள்வியை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க சொன்னீங்க டெல்லி எனக்கு புதுசு இல்லை அப்படின்னு.
நான் சட்டக்கல்லூரி படிக்கிறப்ப டெல்லியில பயிற்சி எடுத்துக்கிட்டேன். உச்சநீதிமன்றம் நான் போயிருக்கேன். பம்பாயில தான் நான் வளர்ந்தேன். என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கறத தாண்டி நான் அடி எடுத்து வச்சது புதுச்சேரியில தான். ஒரு இளம் பெண்ணுக்கு ரெக்க முளைச்ச மாதிரி நான் இங்க உணர்ந்தேன். பறக்க கத்துக்கிட்டேன். எனக்குன்னு ஒரு அடையாளத்தை புதுச்சேரி உருவாக்கி கொடுத்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்குன்னு ஒரு ஒர்க்கிங் ஸ்டைல் இங்க தான் உருவாச்சு. ஆனா அது ரொம்ப சிரமமானது. பம்பாயில இருந்து வந்த எனக்கு உலகத்தை பத்தி ஒரு பார்வை இருந்துச்சு. ஆனா புதுச்சேரி அப்புறம் தமிழ்நாடு வந்தப்புறம் இது வேறு மாதிரியான ஒரு அனுபவமா எனக்கு அமைஞ்சிச்சு. இங்க மக்கள் வாழ்ற விதம், அவங்களுடைய கலாச்சாரம் எனக்கு இங்க பொருந்த கொஞ்சம் காலம் தேவைப்பட்டுச்சு. கற்பனை கூட செஞ்சதில்ல இங்க மக்கள் இவ்ளோ அன்பா இருப்பாங்கன்னு. பாசமானவங்க, இரக்கமுடையவங்க. அதனாலதான் புதுச்சேரி எப்பவுமே என்னோட இதயத்திற்கு ரொம்ப நெருக்கமா இருக்கும். And that is why Puducherry will always have such a special place in my heart. நீங்க ஒரு ஆக்டிவ் ஆபீசர், உங்களுக்கு உந்து சக்தியா இருக்கிறது எது? Just some words, people say, why do you like... உத்வேகம் தரக்கூடிய சில வார்த்தைகள் இருக்கும் இல்லையா? மக்கள் நலன், நீதி, மக்கள், சட்டம் ஒழுங்கு, அரசியல் சாசனம், இதெல்லாம் தான் எனக்கு உத்வேகத்தை அளிக்கக்கூடிய சக்திகள். குறிப்பா மக்கள் நலனும் நீதியும் தான். நீதியை நிலைநாட்டுறது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இது சமுதாயத்துல ஒரு சமநிலையை உண்டாக்க உதவுது. போலீஸுக்கு மட்டுமல்ல, நான் எல்லாருக்குமே நீதியை நிலைநாட்டுறதுல பொறுப்பு இருக்குன்னு தான் சொல்றேன். இதுதான் என்ன வழி நடத்துது. That's always been a driving passion for me. உங்களோட பிஸியான ஷெட்யூல்ல உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களால நேரத்தை ஒதுக்க முடியுதா? Family and friends in your busy schedule. It's very difficult, honestly. As in... உண்மைய சொல்லணும்னா அது ரொம்ப சிரமமானது. வேலை அப்படின்னு வந்துட்டா அதுக்கு நிறைய நேரம் தேவைப்படுது. ஆனா அதையும் தாண்டி நம்ம சேர்ந்தவங்களுக்கு நாம நேரத்தை ஒதுக்கல அப்படின்னா நாம பரிவோடவும் உணர்வு பூர்வமாவும் இல்ல அப்படின்னு தான் என்ன பொறுத்த வரைக்கும் அர்த்தம்னு நான் சொல்லுவேன். இந்த குணநலன்கள் இந்த வேலைக்கு ரொம்ப அவசியமான ஒண்ணு. ஏன்னா உங்களுடைய பர்சனல் வாழ்க்கைய நீங்க மதிச்சீங்க அப்படின்னா தான் அது உங்களுடைய ப்ரொஃபஷனல் வாழ்க்கைய மேம்படுத்தும், உங்களை மனிதனா வாழ செய்யும். அதனால எனக்கு சில மணித்துளிகள் கிடைச்சா கூட வாழ்க்கையினுடைய முக்கிய நிகழ்வுகள்ல நான் கண்டிப்பா பங்கு பெறதுக்காக முயற்சிப்பேன், ஒருவேளை என்னோட கடமை என்ன அனுமதிச்சா. my duty allows. பெண்கள் தைரியமா அவங்களோட லட்சியத்தை பின்தொடர உங்களோட டிப்ஸ்? How can they develop a courage and follow their dreams? I think that பெண்கள் அப்படின்னாலே பெண் தெய்வம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பயன்படுத்தப்படாத ஆற்றல் அவங்க கிட்ட நிறைய இருக்கு. நீங்க உங்களாவே இருங்க, எந்த வருத்தமும் இல்லாம உங்களோட கனவுகளை பின்தொடருங்க அப்படிங்கறது தான் நான் அவங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி. எதுக்குமே வருத்தப்படாதீங்க. ஏன்னா வாழ்க்கையில நீங்க சில நிலைப்பாடுகளை எடுக்க வேண்டியிருக்கும். சில நேரங்கள்ல பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கும். ஆனா அது பலன் தரக்கூடியதா இருக்கும். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இங்க அது இல்ல விஷயம். நாம எல்லாருமே மனிதர்கள். இந்த பொன்னான வாழ்க்கைய சிறப்பா வாழ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சகஜீவிகளுக்கு நாம செய்ய வேண்டிய கடமை இருக்கு. நான் பெண்களுக்கு சொல்வேன், எதுக்கும் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, உங்க கனவுகளை, லட்சியங்களை பின்தொடருங்க. Be unapologetic, be fearless and just chase your dreams. That's nice. குழந்தைகள் வளர்ப்பு மற்றும் படிப்பு பத்தி பெற்றோர்களுக்கு உங்களுடைய செய்தி என்ன? Upbringing and education. Parents are so fundamental in the way a child is raised, and I think ஒரு குழந்தை எந்த பாதையை தேர்வு செய்யுது அப்படிங்கறது பெற்றோர்களுடைய வழிகாட்டுதல்கள் மூலமா தான் அமையுது. நான் நிறைய வழக்குகளை கவனிச்சிருக்கேன். போதைப் பொருள் விற்பனையில சின்ன சின்ன பசங்க எல்லாமே அங்க ஈடுபடுத்தப்படுறாங்க. அவங்களுக்கு தந்தை இருக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா தாய் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதுல கவனம் செலுத்திட்டு இருப்பாங்க. இங்க சிறுவர்கள் வழி தவறி விடுறாங்க. நான் சொல்ல விரும்புறது ஒண்ணுதான், உங்க குழந்தைகளுக்கு உங்க நேரத்தையும் கவனத்தையும் நிபந்தனை இல்லா அன்பையும் கொடுங்க. அவங்க மேல எதையுமே திணிக்காதீங்க. அடுத்தவங்களோட அவங்கள ஒப்பிடாதீங்க. இதனால தான் எனக்கு புதுச்சேரிய ரொம்ப பிடிக்கும். அவங்க குழந்தைகளை ரொம்ப இயல்பா வளர விடுவாங்க. குறைவான கட்டுப்பாடுகள் தான் இருக்கும். உங்களுக்கு குழந்தைங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே அவங்கள ஏத்துக்கோங்க. இறைவன் அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தன்மைகளை மேம்படுத்துங்க. அதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம். That I learned, you should learn to accept your child for who they are and develop their God-given traits.
The people புதுச்சேரி மக்கள் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் தமிழக மக்களுக்கும் உங்களுடைய மெசேஜ் என்ன? நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல. நன்றி அப்படிங்கிற வார்த்தைய தவிர. ஏன்னா என் இது மாதிரி வேற எங்கேயும் அன்பு செலுத்தினது கிடையாது. நான் இப்படி ஒரு விஷயத்த கற்பனை கூட செஞ்சதில்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் அவங்களுக்கு நன்றியோட இருக்கேன். நன்றி, நன்றி, நன்றி. Thank you. Thank you.